அனைவருக்கும் வணக்கம். தமிழை அனுசூயா கற்பதை தமிழிலிருந்து. அதாவது இயக்க கவிஞர்கள் பார்த்து வருகின்றோம். பொது உடைமை இயக்கம், அடுத்ததாக திராவிட இயக்கம். கடந்த பதிவில் பாரதிதாசன் பரம்பரை யார் யார் எந்தெந்த கவிஞர்கள் 4 பரம்பரை அவர் ஒவ்வொன்றையும் நாம் பார்த்தோம். இந்த பதிவில் பாரதிதாசன் பற்றிய கருத்துக்களை மட்டும் நாம் காண்போம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, திராவிட இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் முக்கியமான கவிஞர்கள் 3 கவிஞர்கள் முக்கியமானவர்கள். ஒருவர் பாரதிதாசன், இரண்டாவது சுரதா, அதற்கு அடுத்து முடியரசன். இந்த மூவரும் முக்கியமானவர்கள். இன்றைய பதிவில் பாரதிதாசன் பற்றிய கருத்துக்களை காண்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திராவிட இயக்க தலைவர்களில் திரைப்படத்துறைக்குள் நுழைந்த முதல் தலைவரும் ஆகும் கவிஞர்னாலும் அவர் பாரதிதாசன் தான். முதல்ல திரைப்படத்திற்காக பாடல் எழுதிய திரைப்படம் பாலாமணி அல்லது பக்கா திருடன் அப்படிங்கிற படம் 1937. இவரது மறைவுக்கு பின் இவர் எழுதி வச்சார் அல்லவா பாடல்கள். அந்த பாடல் கடைசி இடம்பெற்ற அந்த திரைப்படம் 2016 அச்சம் என்பது மடமையடா அப்படிங்கிற படத்துல அவளும் நானும் அமுதும் தமிழும் அப்படிங்கிற பாடல். இது திரைப்படத்தின் பெயர், இது பாடலின் பெயர். சரிங்களா? இப்ப நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் திராவிட இயக்க பின்னணியில் கவிதைகள் எழுதியிருக்கின்றார் என்றாலும் பன்முக திறமை வாய்ந்தவர். அதாவது காவியம், நாடகம், கவிதை, அதே சமயத்துல திரைப்படத்திற்கான வசனங்கள், இதெல்லாம நிறைய அவர் எழுதியிருக்கின்றார். குறிப்புகள், இந்த மாதிரி அவர் நிறைய எழுதியிருக்கின்றார். அந்த திறமைகள் அடிப்படையில் அவர் என்னென்ன செய்திருக்கின்றார் என்பதை பார்ப்போம். அகத்தியன் விட்ட புதுக்கரடி காவியம், சத்திமுத்த புலவர் நாடகம், இன்பக்கடல் நாடகம், அமைதி எது கவிதை, அமைதி நாடகம், அழகின் சிரிப்பு கவிதை. எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருடைய பன்முக திறமை என்று சொன்னாலும் அதுல பாத்தீங்கன்னா காதல் இருக்கும், சமூகம் எல்லாமே நிரம்பி இருக்கும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த திராவிட இயக்க கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மறைமுகமாக சொல்லக்கூடாது, வெளிப்படையாக அவர் அதில் காட்டியிருப்பார். சரிங்களா? அதுலதான் இங்க அனைத்தும் கொடுக்கப்படுகின்றன. இசையமைது, 1ஆம் தொகுதி 2ஆம் தொகுதி இசை பாடல் வகை, இந்தி எதிர்ப்பு பாடல்கள், அதுவும் இசை பாடல் வகை, ரன்யன் அல்லது இணையற்ற வீரன் நாடகம், இருண்ட வீடு காவியம், அடுத்து இலக்கிய கோலங்கள், அது பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பார். அடுத்து இளைஞர் இலக்கியம் கவிதை, உலகம் உண்மையில், எல்லாமே பாத்தீங்கன்னா கவிதை தான். இருந்தாலும் திராவிட இயக்க கருத்துக்களை அதில் கூறிக்கொண்டே வருவார், இளைஞர்களுக்கு உணர்த்தி கொண்டே வருவார். உலகுக்கோர் 5 ஒழுக்கம், இது கட்டுரைகள். எதிர்பாராத முத்தம் கவிதை நூல். எது இசை, சொற்பொழிவும் பாடல்களும். ஏழைகள் சிரிக்கிறார்கள் சிறுகதை, ஏற்றப்பாட்டு இசைப்பாடல். ஒரு தாயின் உள்ளம் மகிழ்கிறது, அது இசைப்பாடல். கடல் மேல் குமிழ்கள் காவியம், கண்ணகி புரட்சி காப்பியம் காவியம், கதர் ராட்ன பாட்டு இசைப்பாடல். கவிஞர் பேசுகிறார் சொற்பொழிவு. கயற்குத்தியின் காதல் நாடகம், கற்கண்டு நாடகம். காதலா கடமையா காவியம். காதல் நினைவுகள் கவிதை, காதல் பாடல்கள் கவிதை. குடும்ப விளக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5 பகுதிகள், அனைத்தும் பார்த்தோம்னால் காவியம்தான். அடுத்து குமரகுருபரன் நாடகம். குயில் பாடல், அது பார்த்தீங்கன்னா கவிதை. குஞ்சி திட்டு காவியம். கேட்டலும் கிளத்தலும், கிளத்தல்னா கூறுதல் அர்த்தம், அது கேள்வி பதில். ரொம்ப அருமையான நூல் இது. கோவில் இரு கோணங்கள் நாடகம். சஞ்சீவ பருவத்தின் சாரல் காவியம். இந்த சஞ்சீவ பருவத்தின் சாரல் மூலமா திராவிட இயக்க கருத்துக்கள் என்று கூறினாலும் பெண்ணுக்குரிய அந்த உரிமை, பெண்ணுடைய சிறப்புகள் அனைத்தையும் கூறி சென்றிருப்பார். சிரிக்கும் சிந்தனைகள் துணுக்குகள், சிறுவர் சிறுமியர் தேசிய கீதம் கவிதை. மரியாதை சுடர், அது பார்த்தீங்கன்னாக்கும் பாடல் வடிவ நூல். அது கிண்டல்காரன் என்கின்ற புனைப்பெயரில் அவர் இந்த நூலினை எழுதியிருப்பார். சௌமியன் நாடகம். சேரதாண்டவம் நாடகம். தமிழச்சியின் கத்தி காவியம். தமிழ் இயக்கம், தமிழுக்கு அமிழ் என்று பெயர், இது 2ம் கவிதை. அடுத்து தலைமலை கண்ட தேவர், அது நாடகம். தாயின் மேல் ஆணை கவிதை. தாழ்த்தப்பட்டோர் சமத்துவ பாட்டு, அது பாடல் வடிவ நூல். அடுத்தது பார்த்தோமானால் திராவிடர் திருப்பாடல் கவிதை. திராவிடர் புரட்சி திருமண திட்டம் கவிதை. தேனருவி இசைப்பாடல். இப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா இருந்தார். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இவருடைய
குயில் என்ற இதழானது தடை செய்யப்பட்டு இருந்தது. அதனால் அவர் என்ன செய்தாரு, அரசியலுக்குரிய கருத்துக்களை இலக்கிய இதழுக்குரிய கருத்துக்களாக அவர் அதை மாற்றுகின்றார். அதற்கு முன்பாக அரசியல் குறித்த கருத்துக்கள் ரொம்ப தீவிரமாக எழுதப்பட்ட கருத்து நூல்கள் இவையெல்லாம். சரிங்களா? தொண்டர் வழிநடை பாட்டு, பாடல், நல்ல தீர்ப்பு, நாடகம், நாள் மலர்கள், கவிதை, படித்த பெண்கள், நாடகம், பன்மணி திரள், கவிதை, அடுத்து பாட்டுக்கு இலக்கணம், இலக்கண நூல், பாண்டியன் பரிசு, காவியம், பாரதிதாசன் ஆத்திச்சூடி, கவிதை, அடுத்ததாக பாரதிதாசன் கதைகள், அது சிறுகதை தொகுப்பு, பாரதிதாசனின் கடிதங்கள், கடிதங்கள் வழியிலான நூல். பாரதிதாசன் கவிதைகள் பார்த்தீங்கன்னாக்க 4 தொகுதிகள் நிரம்பியது, அனைத்தும் கவிதை நூல்கள் தான். அடுத்து பாரதிதாசன் நாடகங்கள், அதுவும் கவிதை நூல் தான். பாரதிதாசன் புதிய நூல், அதாவது புதிய நாடகங்கள், பாரதிதாசன் புதினங்கள், புதினம், பாரதிதாசன் பேசுகிறார், அவருடைய சொற்பொழிவுகளை அப்படியே தொகுத்து இந்த நூலாக ஆக்கப்பட்டிருக்கின்ற. இப்ப பாரதிதாசன் திருக்குறள் உரை, அது உரை எழுதிய நூல், திருக்குறளுக்கு அவர் உரை எழுதிய நூல். பாவேந்தர் பாரதிதாசன் திரைத்தமிழ், அது திரைக்கதை எழுதிய நூல். அடுத்ததாக பிச்சிராம்பியா, இது பார்த்தீங்கன்னா நாடகம், 1970 சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். அவரது மறைவுக்கு பின் சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பெற்றது. புகழ் மலர்கள், அது கவிதை நூல். புரட்சி கவி, இதுவும் கவிதை. புரட்சி கவி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சமுதாயத்தினுடைய அந்த எதிர்ப்பு கருத்துக்களை வலியுறுத்தி திராவிட இயக்க கருத்துக்களோடு இணைத்து சொல்லியிருப்பாரு. மிக முக்கியமான நூல் பாரதிதாசன் நூல்கள் இது. பொங்கல் வாழ்த்துக்குரிய கவிதை, மணிமேகலை வெண்பா கவிதை, மயிலம் சுப்பிரமணியா துதியமது இசைப்பாடல், மயிலம் ஸ்ரீ சிவ சண்முக கடவுள் பஞ்சரத்னம், அது கவிதை, மயிலம் ஸ்ரீ சண்முகம் வண்ணப்பாட்டை இசைப்பாடல், மார்க்கம் போற்று கட்டுரைகள், முல்லைக்காடு கவிதை, வந்தவர் மொழியா செஞ்சமிழ் செல்வமா இலக்கண நூல், வேங்கையே எழுக கவிதை நூல். சரிங்களா? இப்ப நம்ம சில இதெல்லாம் பார்த்தோம், திரைக்கதைக்கு அவர் பண்ணியிருக்காரு. முதல் கருத்தே நம்ம பார்த்தோம், அதாவது திராவிட இயக்க தலைவர்கள்ல இவர் தான் முதல் ஒரு தலைவர், நுழைந்த தலைவர்னு சொல்லி பார்த்தோம். அந்த மாதிரி திரைத்துறையில இவருடைய பங்களிப்புகள் என்னென்ன, அதாவது திரைக்கதை, உரையாடல், பாடல் எழுதியிருக்கின்றார். பாலாமணி அல்லது பக்கா திருடன், அடுத்து ராமானுஜர், கவி காலமேகம், சுலோச்சனா, 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, பொன்முடி, பழையாபதி, குமரகுருபரன் மற்றும் பாண்டியன் பரிசு, முரடர் முத்து, மகாகவி பாரதியார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய இறுதி காலகட்டங்கள்ல எடுத்த முயற்சி. அதிலும் பார்த்தோம்னா மகாகவி பாரதியார் பற்றிய திரைப்படத்திற்காக நிறைய முயற்சிகள் எடுத்தார். ஆனால் அது அவருக்கு நிறைவேறாமலே போயிற்று. அடுத்ததாக பாடல்கள், அவர் எழுதிய பாடல் என்ன, அந்த பாடலுடைய தொடக்கம் என்ன, இந்த திரைப்படம். பாலாமணி அல்லது பக்காத்திலிருந்த அனைத்து பாடல்களையும் இவர் தான் பாடியிருக்கின்றார். ராமானுஜர் என்ற படத்திலையும் சரி, காலமேகத்திலும் சரி. ஓர் இரவு என்கின்ற திரைப்படத்தில் துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ மீட்ட மாட்டாயா அப்படிங்கிற பாடல், அது அருமையான பாடல். அது அதே போன்று கல்யாணியில் அதோ பாருடைய அவரே என் கணவர் என்று தொடங்குகின்ற பாடல். பராசக்தியில் வாழ்க வாழ்க வாழ்கவே, பணம், பசி என்று வந்தால் ஒரு பிடிச்சோறு, அந்தமான் கைதி, அந்த வாழ்வுதான் எந்த நாள் வரும். வளையாபதி என்ற படத்துல பார்த்தீங்கன்னா 2 பாடல்கள். குளிர் தாமரை மலர் பொய் என்ற பாடலும், குலுங்கிடும் பூவில் எல்லாம் தேனருவி என்று தொடங்குகின்ற பாடலும். அடுத்ததாக பூங்கோதை, தாயமே வாழ்க தாயமே வாழ்க என்கின்ற பாடல். திரும்பிப்பார், பாண்டியன் என் தொல்லை, இரத்த கண்ணீர், ஆலயம் தங்கே நீ ஊதாயோ, என் மகள், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும், கல்யாணமணியும் பிரம்மச்சாரி, வெண்ணிலாவும் வானம் போல, கோமதியின் காதலர், நீளமான அடைக்குள் உடல் நலத்து, அந்த பாடல். அடுத்து நாணய ராஜால ஆடல் கலைக்கு அழகு தேட பிறந்தவள், ரங்கோல் ராதா, தலைவாரி பூச்சூட்டி உன்னை போ என்று சொன்னால் முன் அன்னை அப்படின்னு சொல்லி பெண் கல்வியை வலியுறுத்தி, ஒரு பெண் குழந்தைக்கு நீ கல்வியை பயின்றால் எவ்வளவு நன்மைகள், அது இப்படிப்பட்ட கல்வி, அதை நீ மனதார வயிறார உண்ணணும் அப்படின்னு சொல்லி கூறுகின்ற பாடல், ஒரு பெண் குழந்தைக்காக பாடப்படுகின்ற பாடல். அடுத்து குலதெய்வம், கோரிக்கையற்று கிடக்குதன்னு, பெற்ற மனம், இது 3 பார்த்தீங்கன்னா சந்திரபாபு அவர்கள் நடித்த திரைப்படம். ஒரே பைசா தருவது பெரிசா, பாடி 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 பாடி, மனதிற்கு உகந்த மயிலே வான்விட்டு என்கின்ற பாடல்கள், தொடங்குகின்ற பாடல்கள். அடுத்ததாக பஞ்சவர்ண கிளிகள், தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு சொல்லி நம்ம பேரறிக்கை அவர்கள் பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கும். எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கும் சொல்லி கலங்கரை விளக்கத்தில் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் திரைப்படத்தில்,
அடுத்து மணிமகுடத்தில் வலியோர் சிலர் எளியோர் தம்மை சந்திரோதயம் புதியதோர் உலகம் செய்வோம் நம்ம விட்டு செய்வோம் எங்கெங்கு காணினும் சக்தியரா சித்திர சோலையிலே உமை நன்றி நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற திரைப்படத்தில் புதியதோர் உலகு செய்வோம் அப்படின்னு சொல்லி பல்லாண்டு வாழ்கள்ல அந்த பாடல் வேறு விதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து கண்ணன் ஒரு கை குழந்தை கால இளம் பருகிறது. அடுத்து நிஜங்கள் அம்மா உந்தன் கைவளையாய் அப்படிங்கிற பாடல் சிவபரிகாரத்தில் கொலை வாலினே இரடா அப்படிங்கிறது. இது அச்சம் என்பது மடமேரா என்கின்ற திரைப்படத்தில் அவளும் நானும் அவளும் தமிழும் அப்படிங்கிற பாடல் தொடங்குகின்ற பாடல் இடம்பெற்றிருக்கிறது. ஆக நம்முடைய கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் தமிழ் பற்று மிகுந்தவராகவும் அதே சமயத்தில் சமுதாயத்தில் பெண்ணுக்குரிய கருத்துக்களை வலியுறுத்துவதாக அவருடைய உரிமை கல்வி இவற்றை வலியுறுத்துகின்ற கருத்துக்களாக பாடல்கள் பல வகையான இலக்கியங்கள் படைத்திருந்தாலும் திராவிட இயக்கம் தொடர்பான அந்த கருத்துக்களையும் தம்முடைய ஒவ்வொரு வகையான படைப்புகளையும் அவர் படைத்திருக்கின்றார். சரிங்களப்ப இப்ப பாத்தீங்கன்னாக்க பாரதிதாசன் பார்த்தா இப்ப அடுத்ததாக முடியரசன் பற்றிய கருத்துக்களை நாம் காண்போம். சரிங்கப்பா, மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.